மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே, அத்தியாயம் 20. சாகியிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தான் ராகவன். நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணதை சரின்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் சாகி. அவள் அம்மா உன்னை நம்பி இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. நீ அவங்க நம்பிக்கையை பொய் ஆக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? காப்பியில் உப்பு போடுறது, சட்னியில் சக்கரை போடுறது இதெல்லாம் வேற. இப்போ நீ பண்ணி இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ தான் அவளை உன் தங்கச்சியாக ஏற்றுக்கவே இல்லையே. அப்போது உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை இப்படி பண்ணது சரியா? நீயே யோசி. இல்லை, நான் உரிமையாக செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவளை உன் தங்கச்சின்னு மனசில் பதிய வச்சுக்கோ. அப்புறம் எப்படி நீ அவளை பழிவாங்க கிளம்புறன்னு பார்க்குறேன் என்று விட்டு சாகியின் முன்னால் இருந்து எழுந்து கொண்டான். சாரி, இங்கே நீங்கள் எம்டி, நான் ஒரு ஸ்டாஃப். ஒர்க் டைமில் உரிமை எடுத்திருக்கக்கூடாது. இருந்தாலும் பல வருஷமாக உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனாலையும் உங்களை விட 2 வருஷம் பெரியவன்ற உரிமையிலையும் அட்வைஸ் பண்ணிட்டேன் என்று விட்டு வெளியேறினான். கதவை திறக்கும் முன் அவனை ஒரு பார்வை பார்த்தான். நீ என்னோட வெறுப்பை பற்றி பேச அவசியமில்லை. ஏன்னா எனக்கு பிடிக்காதவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வீட்டில் தமிழை டிஸ்டர்ப் பண்ண அவளால் ஆஃபீஸில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. பாரு, டைம் என்ன ஆச்சு, இன்னும் வரலை. அதை கேட்டு சட்டென்று பார்வையை தாழ்த்தினான் சாகி. அதை கண்டு வேகமாக மீண்டும் அவன் அருகில் வந்தான். இன்னும் என்னடா பண்ண என்றான் அதட்டலாக. அது அவள் பைக் டயரை பஞ்சர் பண்ணிட்டு. அவன் முடிக்க கூட இல்லை. இடியட் என்று பல்லை கடித்து கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக அலுவலகத்திலிருந்து வெளியேறி பார்க்கிங் சென்றான். தன் பைக்கை உயிர்ப்பித்த வேளையில் சேகரின் காரில் வந்து இறங்கினாள் இசை. அதை கண்டு அமைதியாக பைக்கை மீண்டும் நிறுத்திவிட்டு வந்தான். அப்பா, அச்சார் சாரே லேட்டா? நல்ல வேலை, இல்லைன்னா செகண்ட் டேவே லேட்டானு கோபப்படுவீங்களோன்னு நினச்சேன் என்றபடியே அவனோடு சேர்ந்து லிஃப்டிற்குள் நுழைந்தாள் இசை. அவள் தந்த மரியாதையில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியலையா? இது சாகியோட பிளாக் ஷூ. இதை போட்டு இப்படி மண்ணில் பரட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போ? அவன்கிட்ட சொல்லவா? ஓ, நீ அவன் ஃப்ரெண்டு இல்லை? நீ அவன்கிட்ட சொன்னால் இந்த ஷூவை கிழிச்சிடுவேன். அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு ஷூ இல்லாமல் போய் பனிஷ்மெண்ட் வாங்குவான். பரவாயில்லையா? நான் சொன்னால் உங்கள் வீட்டில் ஒன்று அடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடி நான் தானே வாங்குறேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ வாயை முடிக்கிட்டு போ. ஏய், நான் உன்னை விட பெரியவன். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? சிலிர்த்து கொண்டு முகத்தை சுழித்து சொல்லிவிட்டு சென்ற அந்த முகம் இப்பொழுது நினைவில் வர அவன் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. அவளிடம் இருந்து அதனை மறைக்க திரும்பிக் கொண்டான். லிஃப்டின் கண்ணாடி வழியே அவளை பார்த்தான். இந்த ஹேர் ஸ்டைலில் இன்னும் அழகா இருக்காளே, தனக்குள் ஒரு முறை சொல்லி கொண்டான். செல்வம் இசையை அழைக்க முயல அவன் கையில் இருந்து ஃபோனை பறித்தாள் மலர். என்ன பண்ண போற மாமா? இசைக்கு தான் கால் பண்ண போறேன்டா. கால் பண்ணி என்ன பேச போற? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். 2 பேர்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். ஏன் மலரி இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? விடுங்க மாமா, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம்தான் அவங்க விஷயத்தில் தலையிடணும்னு இருக்காங்க போல. தளிர் மலரை முறைத்தபடி கூற அவளோ அழுத்தமான ஒரு பார்வையை பார்த்துவிட்டு நகர்ந்தாள். மலரு, செல்வம் மீண்டும் அழைத்தான். என்ன மாமா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் எப்போவும் நெகட்டிவாகவே எல்லாரும் பேசுகிறீங்க? அவங்க 2 பேரும் சேரணுன்ற என் ஆசை தப்பா? 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒருத்தரை அனுசரித்து அண்ணன் தங்கச்சி பாசத்தோடு இருக்கட்டும். இல்லையா நீ யாரோ நான் யாரோன்னு பேச்சுவார்த்தை அருந்து விலக்கி நிற்கட்டும். ஐயோ, ஏன் மலர் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவள் தோள் தொட்டு ஆறுதலாக கேட்டாள் தளிர். வேற என்னடி பண்ண சொல்கிற? அவ்வளோ ஆசையாக இருக்குது 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு. ஆனால் அவங்க பிரிஞ்சு தனித்தனியாக தான் நிற்பாங்கன்னா அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் வலியோடு கூறினாள். பேச்சாக சொல்லும் போதே அவள் முகம் அவ்வளவு வலியை தாங்கி இருக்கிறதே. அது உண்மையில் நடக்கும்போது அவள் எப்படி தாங்கப் போகிறாள்? அலுவலகத்திற்குள் நுழைந்த இசை நேராக கிருபாவிடம் சென்றாள். குட் மார்னிங் கிருபா என்றபடி அவள் அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தாள். நிமிர்ந்து சின்னதாக புன்னகைத்து, என்ன செகண்ட் டேவே லேட்டா என்றாள். பாரா, மௌனச்சாமியார் பேசுது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, ஹெச்ஆரே லேட்டாக தான் வந்திருக்காரு என்றாள். கண்கள் சுருக்கி பார்வையை சுழல விட்டு, யாரு, ராகவ் சாரா என்றாள்.
எஸ் எஸ், என் கூட தான் லிஃப்டில் வந்தார். சான்ஸே இல்லை, அவர் காலையிலே வந்துட்டுருப்பார். இப்போது வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்பார். அவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட். கிருபா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவளுடைய கணினியில் பார்வையை பதித்திருந்த இசை நிமிர்ந்து பார்த்து ரியலி என்றாள். அப்போதுதான் இசைக்கும் தோன்றியது ராகவன் கையில் எதுவும் பையை வைத்திருக்கவில்லை என்று. ஐயோ, அப்போ நான் லேட்டுன்றது அவர் பார்த்துட்டாரே, கூப்பிட்டு கேட்பாரா என்றாள். கிருபாவிடம் பதில் இல்லை, சிறு புன்னகை மட்டுமே. ஆனால் பதில் ஆஃபீஸ் பாய் மூலம் வந்தது. மேடம், ராகவ் சார் உங்களை வர சொன்னார். ஓ மை காட், தலையில் கை வைத்து கொண்டாள். ஓகே, நான் போய் சாரை பார்த்து திட்டு வாங்கிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே நான் என்ன ஒர்க் பண்ணணும்னு ரெடி பண்ணி வைங்க என்று விட்டு எழுந்து சென்றாள். திட்டு வாங்குவதை ஏதோ தேன் மிட்டாய் வாங்கும் ரேஞ்சிற்கு அசால்ட்டாக சொல்லிவிட்டு செல்லும் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தாள் கிருபாஷினி. ஏதோ ஒருவித ஈர்ப்பு இசையின் பக்கம் அவளை இழுத்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.